வணக்கம், வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம மாம்பழம், ஜவ்வரிசி, பால் இது மூணு இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது செய்யறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இங்க நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். பால் காய்ச்சும் போது தண்ணி சேர்க்காம நல்லா திக்கான பாலா எடுத்து காய்ச்சிக்கோங்க. ஸோ ஆற வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதும் அதுல நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசிய சேர்த்து அதை நல்லா வேக வைக்க போறோம். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. இத செய்யறதுக்கு நான் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட அந்த கண்ணாடி ஜவ்வரிசி இல்ல நைலான் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி அதை நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும், கையில தொட்டு பாத்தீங்கன்னாலும் நல்லா வெந்து வந்தது தெரியும். ஸோ அதனால ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய மாம்பழமா நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுல இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம். மாம்பழம் சேர்த்ததும் இதுல நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்க 2 டம்ளர் பாலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். ஸோ தேங்காய் பால் தான் நம்மளோட இந்த டெசர்ட்க்கு நல்ல ஒரு ரிச்சான ஃபிளேவர் கொடுக்க போகுது. அதனால 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா அதோட தேங்காயோட ஃபிளேவர் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா போதும். அது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்க போறோம். அது நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை கூல் ஆக்கி எடுத்துக்க போறோம். ஸோ ஃப்ரிட்ஜ்ல வைக்காம கூலிங் இல்லாமலும் சர்வ் பண்ணலாம். ஆனா அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. இதை வந்து நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஒரு கூலிங் ஆகுற வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா ஜூஸ் டம்ளர்ஸ் இருந்துச்சுன்னா அதுல கூட இதை சர்வ் பண்ணலாம். ஸோ சர்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோ பீசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேல 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பால், மாம்பழத்தோட விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நிஜமாலே ரொம்ப சூப்பரான ஒரு டிலைட்டா தாங்க இருக்கும். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.